ஈரானின் ராணுவ நடவடிக்கைகளில் முன்னின்று செயற்பட்ட அந்நாட்டு பாதுகாப்பு படை பிரதானி அலி லரிஜானி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அலி லரிஜானி தனது மகன் மற்றும் பாதுகாவலர்களுடன் தெஹ்ரான் தலைநகருக்கு அருகிலுள்ள தனது மகளின் வீட்டிற்கு சென்றிருந்த போதே இஸ்ரேல் இலக்கு வைத்து தாக்கியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் கமீனி கொல்லப்பட்டதன் பின்னர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் ஆட்சியின் உயர்மட்ட அதிகாரி இவர் ஆவார். இதேவேளை ஈரானின் பாசிட் முன்னணியின் தளபதி கொலம் ரிசா சுலைமானியும் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். லரிஜானின் மரணம் ஈரான் தலைமைத்துவத்திற்கு ஒரு மரண அடியாக இருக்காது என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அல் ஜசீரா செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். ஈரான் அரசாங்கம் ஒரு தனிநபரை மட்டும் சார்ந்தது அல்ல என்பதையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எவர் உயிரிழந்தாலும் நிலைமை மாறாது எனவும் வெளிவிவகார அமைச்சரை கொல்லப்பட்டாலும் அந்த பதவியை ஏற்க வேறொரு நபர் இருப்பார் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. அலி லரிஜானின் கொலைக்கு எதிராக இஸ்ரேலை பழிவாங்க உள்ளதாக ஈரான் ராணுவ தளபதி அமீர் அஹடாமி குறிப்பிட்டுள்ளார். பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான இடத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்க்கமான பதில் வழங்கப்படும் என அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை லரிஜானின் மரணத்திற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை மத்திய இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பின்புலத்தில் அமெரிக்க தேசிய பயங்கரவாத ஒழிப்பு மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் ஜோ கெண்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸை சந்தித்த கெண்ட் அமெரிக்காவிற்கு நேரடி அச்சுறுத்தலாக இல்லாத ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா எடுத்த தீர்மானம் இஸ்ரேலின் கடும் அழுத்தத்தினால் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜோ கெண்டின் மனைவி அமெரிக்க கடற்படையில் பணியாற்றியவர் என்பதுடன் 2019ஆம் ஆண்டு சிரியாவில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் அவர் உயிரிழந்தார். அமெரிக்க மக்களுக்கு எவ்வித நன்மையும் பயக்காது நியாயமற்ற முறையில் அமெரிக்க படையினர் கொல்லப்படும் ஒரு போருக்கு அமெரிக்காவின் அடுத்த தலைமுறையினரை அனுப்புவதற்கு தம்மால் ஆதரவளிக்க முடியாது என அவர் தனது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜோ கெண்டின் ராஜினாமா கடிதத்தை பார்த்த பின்னர் அவர் பதவியிலிருந்து விலகுவதே சிறந்தது என தான் உணர்ந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கெண்டுடன் தனக்கு நெருக்கமான உறவு இல்லை எனவும் அவர் ஒரு நல்ல மனிதராக தெரிந்தாலும் பாதுகாப்பை பொறுத்தவரை அவர் பலவீனமானவர் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஈரானுடன் போரிடுவதற்கு அமெரிக்காவிற்கு நியாயமான காரணங்கள் இல்லை என்ற ஜோ கெண்டினின் குற்றச்சாட்டை வெள்ளை மாளிகையும் ஜனாதிபதி டிரம்பும் கடுமையாக மறுத்துள்ளனர். மத்திய கிழக்கு மோதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்காவிற்கு இனிமேல் நேட்டோ அமைப்பின் உதவி தேவையில்லை என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேட்டோ அமைப்பில் இருப்பவர்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்தும் இந்த நேரத்தில் எமக்கு உதவுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. நேட்டோ அமைப்பு செய்வது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். எமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நேட்டோ அமைப்பு எம்மோடு இருக்குமா என நான் நீண்ட காலமாக சந்தேகித்தேன். இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்தது. எனினும் அவர்களின் உதவி இல்லாமலேயே எம்மால் அதனை செய்ய முடியும். எனினும் உண்மையில் அவர்கள் எமது பக்கமே இருந்திருக்க வேண்டும். ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஆதரவளிக்குமாறு உலக தலைவர்களிடம் ஜனாதிபதி ட்ரம்ப் கோரிக்கை விடுத்து வரும் பின்னணியிலேயே அவர் நேட்டோ அமைப்பை விமர்சித்து வருகின்றார். ஹோர்மூஸ் நீரிணையின் செயற்பாடுகள் தொடர்பில் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அல் ஜசீரா செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு தெரிவித்திருந்தார். எனது கருத்தின் பிரகாரம் போருக்கு பின்னர் எதிர்காலத்தில் ஹோர்மூஸ் நீரிணை மற்றும் அதனூடாக கப்பல்கள் பயணிக்கும் விதம் தொடர்பில் நாம் புதிய உடன்படிக்கைகளை ஏற்படுத்த வேண்டும். ஈரானினதும் இப்பிராந்தியத்தினதும் தேவைகளை கருத்தில் கொண்டு தெளிவான விதிமுறைகளின் கீழ் அமைதியான கப்பல் போக்குவரத்தை நிரந்தரமாக பேண முடியும். நீரிணையின் இருபுறமும் அமைந்துள்ள நாடுகளுக்கு இடையிலேயே இது மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் அவர்களே இதன் முக்கிய பங்குதாரர்கள். இதன் மூலம் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் பாதுகாப்பான போக்குவரத்து உறுதிப்படுத்த முடியும். இதேவேளை தற்போதைய யுத்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஹோர்மூஸ் நீரிணையை திறப்பதற்கோ அல்லது அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கோ மேற்கொள்ளப்படும் இராணுவ நடவடிக்கைகளில் பிரான்ஸ் பங்கேற்காது என அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் இந்த போரின் ஒரு தரப்பு அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு மோதல்களில் ஒருபோதும் தலையிடப் போவதில்லை என ஜெர்மனியும் பிரித்தானியாவும் வலியுறுத்தியுள்ளன. கனடா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளும் மத்திய கிழக்கு மோதல்களில் நேரடியாக தலையிட தாம் தயாராக இல்லை என தெரிவித்துள்ளன.